Hello friends, welcome to Shammu'sVlog. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சன்னா மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊறின சுண்டலை உப்பு போட்டு குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். விரல்லே மசிக்கிற அளவு வெந்திருக்கணும், இல்லைன்னா இன்னும் 2 விசில் நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இந்த பொருட்கள்ல வெங்காயத்தையும் தக்காளியையும் மட்டும் தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் அரைச்சி சேர்க்கறதால சன்னா மசாலுக்கு ஒரு கிரேவி பதம் ஈஸியாக கிடைச்சிடும். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் குறைவாகவும் நிறம் அதிகமாகவும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட பயன்படுத்திக்கலாம். பொடியோட வாசம் போகிற அளவுக்கு வதக்கின பின்னாடி சுண்டல் வேக வச்ச ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியில் அதோட சத்தெல்லாம் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச சுண்டல்ல ஒரு கையளவு மட்டும் தனியா எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கிரேவியில சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டல் தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த மசிச்சு வச்ச சுண்டலை உள்ள சேர்க்கும் போது அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகி ஒரு கெட்டி பதம் கிடைச்சிரும். இந்த ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சன்னா மசால் கெட்டியா இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடவும் வேண்டாம். உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு, நான் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, பட்டர் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் மெல்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். கடைசியாக நாம் சேர்த்த இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த சன்னா மசாலுக்கு இனிப்பு, புளிப்பு அண்ட் த ஃப்ளேவர் அப்படின்னு ஹோட்டல் டைப் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் ஃபைனலி நறுக்குன கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். நான் இன்னைக்கு பூரிக்கு சன்னா மசால் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஷம்முஸ் vlog மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.